கேட்போர் அனைவருக்கும் வணக்கம். ஹியர் மீ வித் அபி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாணக்கியா டெய்லி லைஃப் எழுதினவங்க ராதாகிருஷ்ணன் பிள்ளை. ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆஃப்டர்நூன், மதியான வேலைகளில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நார்மலாகவே எப்படி இருக்கும் மார்னிங்? இப்போது நம்ம இந்த புக் படி படிச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் காலையில் வேகமாக எழுந்திரிச்சு நம்ம ரொட்டீன் பாக்ஸை கவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக தொடங்கியிருப்போம். ஸோ அந்த ஒர்க் போக போக என்ன ஆகும், பிரிஸ்காக நம்மளோட பிளான் ஐடியா எல்லாம் டெவலப் பண்ணி அது பண்ணிகிட்டே இருப்போம். ஆல்மோஸ்ட் ஓவரால் மதியானத்துக்குள்ளே எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். நம்ம ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20% தான் இருக்குது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நம்மளோட ஒர்க் நிறைய டேங்கிள் அப் ஆகிருக்கும். ஸோ அதை பூரா ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ நம்மளோட எனர்ஜியும் லாஸ் ஆகிருக்கும். நம்மளோட எனர்ஜி லாஸ் ஆனதுனால நம்ம கண்ட்ரோல் லூஸ் ஆகிருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், அந்த எனர்ஜி லூஸ் ஆனதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல லஞ்ச் சாப்பிடணும் நேரத்துக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 hours, இந்த சாப்பிட்டதுலேருந்து 2 hours டைஜஸ்ட் ஆகுறப்போ நமக்கு அந்த எனர்ஜி பூரா வயிற்றுக்கு போயிடும். ஸோ மூளை வேலை செய்யாது இல்லைங்களா? ஸோ அந்த டயத்தை நம்ம எப்படி சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ராஜாவுக்கே சாணக்கியா என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு புது விஷயத்தை மத்தியானம் கற்றுக்கணும். அப்படிங்கிறப்போ நம்மளோட லேசினஸ் போயிடும், நம்ம மைண்ட் பிரிஸ்காக இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நல்ல ஒர்க் இருக்கும்போது சாப்பிட்டா கூட நம்ம அந்த கவனம் பூரா அதில் இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயமோ புது விஷயமோ செய்யும்போது நமக்கு ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வரும். சில சமயங்களில் சில ஸ்கூல்ஸில் பிடி பீரியட் ஆஃப்டர்நூன் மேலே வைப்பாங்க. ஏன்னா மேக் யூர் பாடி எனர்ஜெட்டிக் அண்ட் ஆக்டிவ். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, புது விஷயம் கற்றுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு அதை ஹாபியாக கூட இருக்கலாம். அதை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. லைக் டான்ஸிங், பெயிண்டிங், சிங்கிங், பிளேயிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்விம்மிங் கூட போகலாம். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் போகலாமான்னு எனக்கு தெரியல. 1 hour விட்டுறணுன்னு தான் சொல்லுவாங்க நார்மலி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று கூட சொல்கிறாரு ஆத்தர், புக் படிக்கிற பழக்கத்தை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் மோஸ்ட்லி நைட் தூங்கும்போது படிச்சுட்டு தூங்குங்க. தூக்கம் நல்லா வரும். பேடாக அது என்ன சொல்ல, பாசிட்டிவ் பேஸோட புக்ஸை படிச்சிங்கனாவே கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. மேபி உங்கள் தாட்ஸை இன்னும் ஒரு ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். நல்ல விஷயங்களோட அப்டேட் பண்ணிக்கலாம். நமக்கு பல பேர் சொல்லித்தராத விஷயத்த அந்த புக்கு நமக்கு ஈஸியாக சொல்லிடும் ஒன் வேல. ஸோ அதை படிக்க முயற்சி பண்ணுங்கள். தினம் ஒரு பக்கம் படித்து பாருங்களேன். ஒரு யூனிட், ஒரு 3 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் படித்து பாருங்கள். நாளடைவில் ஒரு 10 நாள் படிச்சிங்கன்னா என்னாகும், அந்த புக்கே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ மேக் யூ அ குட் மேன் அண்ட் யூ கெயின் அ நாலேஜ் டூ. இப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ரிலேட்டடாக ஒரு 10 புக்கு படித்து பாருங்களேன். 10 டாபிக் நீங்கள் ஒரு படிக்கிறவா நெட்டில் தான் படிப்பீங்க அப்படின்னா கூட 10 டாபிக் ஒரே இதில் 10 டாபிக் படித்து பாருங்கள். யூ வில் பி வெல் versed on a similar topic. டெட் டாக்ஸில் பெப் டாக்ஸ் நிறையா இருக்குது, எஜுகேஷ்னல் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கன்னு சொல்கிறாரு. இப்போல்லாம் ஃபோனை தொட்டால் அப்படி போயிட்டே இருக்குது. நம்ம டைமை யாரோ சாப்பிட்றாங்க. யார்? சேம் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், எனிதிங் வித் இட் கில்ஸ் ஆர் டைம் where they earn money. நான் இப்போ போட்டிருக்க வீடியோவும் கூட அப்படி தான் வைங்களேன். பட் இட் வில் என்ஹான்ஸ் யூ அண்ட் லிஃப்ட் அப் இன் யுவர் லைஃப் அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டிருக்கேன். லெட்ஸ் ஹியர், கேட்போம். ஸோ இந்த மாதிரி புது விஷயங்களை, பிடிச்ச விஷயங்களை செஞ்சு பாருங்கள். உங்களோட அந்த லேசி டைம் ப்ரொடக்டிவ் டைமாக மாறும்னு சொல்லியிருக்காரு. ஒரு ப்ராஜெக்ட் கூட ஆஃப்டர்நூன் பிளான் பண்ணுங்கள். அது இல்லாட்டி ஒரு வெக்கேஷன் டைமாக இருக்குது, அதை எப்படி போகிறீங்க, ஒரு புது விஷயத்தை வெக்கேஷன் எப்படி பிளான் பண்ணி போகிறீங்க, ஒரு கார் வாங்க போகிறீங்களா, அதை எப்படி, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ரெகுலராக அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ணி என்ன சொல்ல, உங்களை ஒரு பிஸியாகவே ஆக்டிவாகவே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. இப்போது பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி மீட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் அவங்களோட மைண்ட் வைஸான இது என்ன சொல்கிறது, பாடியிலே ப்ரெஷர் எதுவும் இல்லாமல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அவங்களோட ஃபினான்சிங், மார்க்கெட்டிங், பிராண்டிங் அந்த மாதிரி அது ப்ரொடக்ஷனாக எந்த டயத்தவே பிஸ்னஸ் மேன் வேஸ்ட் பண்ண மாட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் சாதாரண மனுஷன் இன்னும் பெருசாக ஆகணும்னா மத்தியான டயத்தை கூட யூஸ்ஃபுல்லாக மாற்றணும். கரெக்டுங்களா? டீச்சர்ஸ் கிட்ட மத்தியானம் எப்படிங்க ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு லைவ்லி கிளாஸஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொண்டு போகிறப்போ அவங்களும் லேர்ன் பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்களும் ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ சாணக்கியா என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகணும்னா யார் ஒருத்தர் மத்தியான நேரத்தை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறானோ அதே மாதிரி புது விஷயங்களை கற்றுக்க எப்போ அவன் ஆரம்பிக்கிறானோ அவன் முன்னேற முயற்சி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் வாஸ் தி ஆஃப்டர்நூன் டாபிக். மத்தியானம் எப்படி ப்ரொடக்ஷனாக மாற்றுறதுங்கிறத பற்றி சாணக்கியா சொல்லியிருக்காரு. என்ன விஷயம், புது விஷயங்களை கற்றுக்குங்க, பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, ஹாபீஸ், ரீடிங் புக்ஸ், எது வேணாலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் மேன். ஸோ ஹியர் மீ வித் அபி. See you in the next episode. Hear me in the next episode. Bye.